பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. 19வது அதிகாரத்திலே எகிப்தை குறித்து ஒரு தீர்க்கதரிசனத்தை நாம் பார்க்கிறோம். எகிப்துக்கு எதிராக வரப்போகும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து ஏசாயா முன்னறிவிக்கிறார். யூதாவை தாக்க வரும் அசீரியர்களை எதிர்க்க எகிப்து யூதாவுக்கு துணை செய்யும் சாத்தியமில்லை. காலத்திலே நிறைவேறப் போகின்றதான 4 தீர்க்க தரிசனங்களை ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தங்களுக்கு வந்திருக்கும் நியாய தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து வந்தது என எகிப்தியர் யூதாவுக்கு பயப்படுவார்கள். சிறிது காலம் ஒடுக்கப்படுதலின் பின் எகிப்தியர்களின் பட்டணங்கள் தேவனை தொழுது கொண்டு அவருக்கு பலிபீடங்களை கட்டுவார்கள். எகிப்தியர்கள் தேவனை நோக்கி முறையிடும் போது அவர்களுக்கு தேவன் இரட்சகரை அனுப்புவதுடன் அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். எகிப்து, அசிரியா, இஸ்ரேல் இவர்கள் யாவரும் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுவார்கள். அந்த நாள் எது என தெளிவாக கூறப்படாவிட்டாலும் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உபத்திரவ காலத்தோடு சம்பந்தப்பட்ட இறுதி காலத்திலே நிறைவேறும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். வெளிப்படுத்தின 4 அதிகாரம் 19 அதிகாரம் வரைக்கும் இந்த காரியங்கள் இங்கே தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இயேசு கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி கூட தொடர்பு உண்டு என்று சொல்லி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். மகிமை உண்டாவதாக. 20வது அதிகாரத்திலே எகிப்தின் மீதும் எத்தியோப்பியா தீர்க்க தரிசனம் கடந்து வருவதை குறித்து பார்க்கிறோம். தாத்தான் அசிரியா ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னதே இந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. வேண்டாவதாக கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 ஆண்டுகளுக்கு உள்ள காரியங்களை அடையாளமாக காட்டுகிறார். உண்டாவது ஏசாயா வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலும் நடக்கிறது போல அசிரிய ராஜா தான் சிறைபிடித்து கொண்டு போகிற எகிப்தியரும் தான் கொடிக்க விளக்கப் போகிற எத்தியோப்பியருமாகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரமில்லாமல் வெறுங்காலுமாய் எகிப்திற்கு வெட்கமுண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போகப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனம் கடந்து வருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே ஏசாயா அடையாளம் தனக்கு வெட்கமுண்டாக மேன்மை குறைவாக இருந்தும் தேவனுக்கு 3 ஆண்டுகள் ஏசாயா கீழ்ப்படிந்து நடந்தார். அவனுடைய கீழ்ப்படிதலை இங்கே பார்க்க 21 அதிகாரத்திலே பாபிலோனுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லப்படுவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. பெர்சியா வளைகுடாவுக்கு சற்று வடக்கில் உள்ள பாபிலோன் விழுகையையும் அழிவையும் குறித்து இங்கே ஆண்டவர் தாமே 2வது தரிசனத்தை ஏசாயாவுக்கு கொடுத்திருக்கிறார். முதல் தரிசனம் 13வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. மகிமை உண்டாவதாக. இங்கே கொடிய தரிசனம் கொடுக்கப்பட்டு பாலாக்குகிறவன் பாலாக்கி கொண்டே இருக்கிறான். ஏலோமே எலும்பு, மேதியாலை முற்றையை போடு, அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒளிய பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
பாபிலோனுக்கும் டைகிரிஸ் நதிக்கும் கிழக்கிலும், மேதியாவுக்கும் அசிரியாவுக்கும் வடக்கிலும், பெர்சியா வளைகுடாவுக்கு தெற்கிலும் ஏலாம் அமைந்திருக்கிறது. கிமு 539 ஆண்டு பாபிலோன் கைப்பற்றப்பட்ட போது மேதிய பெர்சிய இராணுவத்துக்கு கூட்டாக ஏலாமியர் அவர்களுக்கு துணை நின்றனர். ஏலாமிய நகரமான சூசான் பெர்சிய சாம்ராஜ்யத்தின் முக்கிய தலைநகரமாய் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பகைவராய் இருந்த பாபிலோன் விழுந்தது மட்டுமன்றி பொய்யான தேவர்கள் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் சிதைந்து போனது. இங்கே கிமு 689 ஆண்டில் சனகரிப் சிலைகள் எல்லாம் உடைத்துப்பட்ட பொழுது அது நடைபெற்றது. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானும் இறுதிகால பாபிலோனை குறித்து ஆண்டவராய் கிறிஸ்துவுக்கு எதிராக அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறதான எல்லாம் எப்படி அழிக்கப்படும் என்பதை குறித்தும் அங்கே ஆண்டவர் தெளிவாக்குகிறார். அக்காலத்தில் கிறிஸ்து தமது மக்களின் முழு ரட்சிப்பை பூரணமாக்குவார். இறுதிகால பாபிலோன் விளைவுக்காகவும் அழிவுக்காகவும் விசுவாசிகள் அங்கே எச்சரிப்போடு நடந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே இந்த தீர்க்கதரிசனம் மூலமாக அறிந்து முடியும். ஏதோமுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம், இன்று அரேபியாவுக்கு எதிரான தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் போதே தேவனாகிய நம்மோடு இருந்து மகிமையின் ஆசீர்வாதத்தை நமக்கு அருளி செய்து நடத்துவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.